ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் வந்து கீழே கருமாரியம்ம கோயிலுக்கு போய் ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். சாம்பார் அவியல் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே ஃப்ரைடே வைப்பேன். அதில் ஆடி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக பாயாசம் வச்சு பிரசாதம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பசங்க ரொம்ப குடிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காயெலாம் திருவி போட்டு அந்த ரெசிபி வேணும்னா போடணும்னு நினச்சிருக்கிறேன். இவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் சிறுபருப்பு, கொஞ்சம் சவ்வரிசி, அப்புறம் கொஞ்சம் சேமியா எல்லாம் போட்டு பால்லே நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் திருவி வச்சு ஊரில் போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி போட்டிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் என்ன நான் சாப்பாடு நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவியல் சாம்பாரை நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன மணி 8:50 ஆகுதா. இப்போ 9 o'clock பசங்களுக்கு 2 இருக்கும். 2 தோசை தான் கொடுத்துட்டு மீதி இருந்தேன்னா அப்படியே காலையில் கொஞ்சம் தோசை ஏதாவது சுடும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே அவியல் வைக்கும்போது சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போது சாம்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இருக்கும். 2 மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும். இது பழைய குழம்பு எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெந்துட்டுருக்கு. இது வந்து ஆப்பச்சட்டியில் தான் ஊற்றணும். ஆனால் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தோசைக்கல்லே ஊற்றி மூடி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹோல்ஸாக வந்து பச்சரிசி, வெந்தயம், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் சோறு, நம்ம ஃப்ரெஷ்ஷான சோறு போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு நைட்டு. பாருங்கள், இது அழகாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழைய குழம்பு. டெய்லி ஒரு கோவா எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ அதை மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ரொம்ப வருது. சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்மளுக்கு எப்பவும் வேலை டென்ஷன் ப்ரெஷர்னா ஃப்ரூட் அப்பப்போ எடுத்துக்கோங்க. தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு குட்டி பழமோ இல்லை இந்த மாதிரி பழமோ, இந்த பழம்னா ஒரு பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பழம் அப்படி எலாச்சி பழம், இது வந்து கற்பூரவல்லி, 2 பழம் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் இப்போ ஒரு எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு வாரமாக இப்போது 2 நாள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே இருந்தேன். அப்புறம் நாளைக்கு கார்டனுக்கு போயிட்டு வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸ் எப்படி பண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறத போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.